ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் உங்களுக்கு தெரியாத ஸ்மார்ட் ஃபோன்ஸை கூட நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லி முடிச்சிடறேன். வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இல்லை எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். டைமென்சிட்டி 7200 ப்ராசஸர் இருக்குது. சேம் டைம் நான் விசாரிச்ச வரையும் ஆப்டிமைசேஷனும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து 7 lakhs ஹேண்ட் டு போகும். இந்த ப்ராசஸர் கேமிங்க்கு நல்லாயிருக்கும், பட் கேமிங் ஃபோன் கிடையாது. அப்புறம் இதில் கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ரியல் கேமராவும் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் இதில் வச்சுருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி இருக்குது. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமோலட் டிஸ்பிளே 10 பிட் பேனலோட வச்சுருக்காங்க. அப்புறம் 1300 nits இதோட பிரைட்னஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கேமரா, டிஸ்பிளே, ப்ராசஸர் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளாக ஆல்ரவுண்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் மேபி உங்களுக்கு நான் காமிச்சதை விட உங்களுக்கு இது ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்கலாம் ஆஃபர்ஸில். அப்படி கிடச்சிச்சின்னா அது ரியலி ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஓகே, நம்ம அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து OnePlus தான். இது அப்படியே நீங்கள் அப்படி கையில் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பேட்டரி லோன் வரும். டக்குன்னு கீழே நீங்கள் வச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகே, இப்போ நான் அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் இருக்குது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேமிங்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராசஸர். இது வந்து 9,20,000 ஹேண்ட் டு போகும். உண்மையிலே இது பக்காவாக இருக்கும் கேமிங்க்கு. அடுத்து கேமரான்னு வரும்போது உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ரியல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சோனி சென்சாருங்கிறனால உண்மையிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிக்சர்ஸ்லாம். பட் கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்கான். பக்காவாக நிற்கும். ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 100 வாட்ஸ் கொடுத்துருக்கான். ½ an hourல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதோட ப்ரைஸ்னு வரும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ரேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதே ரேட்டில் கிடச்சிச்சினாலே அது ஒர்த்து தான். அடுத்து நம்மளால போக்கோ F6 தான். இவர் பார்த்தீங்கன்னா கேமிங்கில் மான்ஸ்டர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இந்த ஃபோன் வந்து உள்ளுக்குள்ளே கேமில் பாம் வெடிக்குன்னு பார்த்தா ஃபோனே பாம் மாதிரி வெடிக்குது அப்படின்னு. பட் நோ வெரிஸ், நம்ம சேனலோட அடுத்த வீடியோவே அதுதான். நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். அப்புறம் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதாவது இதில் Snapdragon 8s Gen 3 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 lakhs ஹேண்ட் டு போகும். ஸோ இது கேமிங்கில் வந்து கிங்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். மற்றபடி கேமரா, டிஸ்பிளே இதெல்லாம் பார்க்கும்போது ரியலி எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த ஃபோனில். பேட்டரி 5000 mAh பேட்டரியும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். 4K 60 fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த பட்ஜெட்லன்னு சொல்கிறீங்க, அது எந்த பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இது 23 அதாவது 24,000 இருக்குது. இது பக்கா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஈவன் உங்களுக்கு 25ல் கிடச்சா கூட இது ஒர்த்து தான். ஸோ நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். பட் மதர் போர்ட் ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் மதர் போர்டு ப்ராப்ளம் இருக்கும்போது வாங்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் ஃபாதர் போர்டு வருது. அதாவது நான் ரெட்மியை சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா ப்ராசஸர் வச்சுருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட 6 to 7 lakhs ஹேண்ட் டு போகும். நான் அது பெஸ்ட்டு ப்ராசஸர் தான். பட் கேமரான்னு வரும்போது இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரும்போது இந்த ஃபோன் பக்காவாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் அண்ட் ரியல் கேமரான்னு பார்க்கும்போது 200 மெகா பிக்சல். அப்புறம் டிஸ்பிளேன்னு வரும்போது இதில் வந்து ஒரு கர்வ்டு அமோலட் டிஸ்பிளே செட் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் 1800 nits பீக் பிரைட்னஸோடு இருக்குது. ஆல்ரெடி 14 சீரிஸ் கரண்டில் இருக்கனால உங்களுக்கு இந்த 13+ சீரிஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது கொஞ்சம் ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ சாம்சங்லேயே ஒரு 4 மாடலில் தட்டி விட்றேன். ஃபஸ்ட்டு இருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் M55s 5G. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 ப்ராசஸரோடு வருது. இது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸரு. சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெக் உள்ள ஸ்மார்ட் ஃபோன். பட் இது கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இது ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மேபி உங்களால் இது வாங்க முடிஞ்சுன்னா, அப்படி இல்லாட்டி M55 இருந்தாலும் ஓகே. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு 25க்குள்ளே கிடச்சிச்சின்னா இது ரொம்ப ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். அப்புறம் கிடைக்காத நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது M35. இதோட ப்ரைஸ் வந்து 21,000 தான் வருது. ஸோ இது ஓரளவுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். என்ன கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் சாம்சங் ஃபோன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு அப்படி சாம்சங் தான் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ட்ரை பண்ணலாம். இது வந்து A16 5G. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் இருக்குது. அதாவது 16 + 20,000 ரேட்டில் இருக்குது. இது இன்னும் கம்மியாக கிடச்சா செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது ஓகே, ஓரளவுக்கு ஓகேவான ஸ்மார்ட் ஃபோன். ஓகே, அடுத்து எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மியில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ரியல்மி P3 Pro. இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். 26,000 இருக்குது.
இது வந்து உங்களுக்கு 25 இல்லை அதோட கம்மியாக கிடைக்கிற பட்சத்தில் இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். மேபி இன்னும் கொஞ்ச நாளில் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோனை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஐக்யூ விவோலலாம் பார்த்தீங்கன்னா, ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா Z7 Pro 5G அப்படி இல்லாட்டி Z9s 5G வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில். என்ன கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். உங்களுக்கு அப்படி இல்லாட்டி இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நான் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுறேன்.